அதாவது அவங்கள வந்து உயிரோட தான் புதைப்பாங்க. புதைச்சாலும் ஒரு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவங்கள தோண்டி எடுத்தாலும் அவங்க உடம்பு கீறினா ரத்தம் வரும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி? சாப்பிட்ட எனர்ஜி வருது இல்ல, அதானே உண்மை. நினைக்கிறீங்க சரியா? 3 வேளை சாப்பிட்றீங்களா, 4 வேளை 5 வேளை கூட சாப்பிடுங்க. ஆனா ஏன் நைட்டு டயர்ட் ஆகுது? அந்த தூக்கத்துல எங்கேயும் ஒரு சார்ஜ் ஏறுது உடம்பு, ஒயர்லெஸ் சார்ஜ். இந்த சார்ஜ் எங்கேருந்து வருது? உடம்பு வந்து தூங்குதுல, தூங்குன அப்புறம் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க படுத்துட்டீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறேன்னு நேற்று நைட்டு சொல்ல முடியுமா உங்களால? அது வந்து நல்லா தூக்கம் வரணும் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நல்லவங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதெல்லாம் யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்லை. அவங்க அமானுஷங்களும் இந்த கடவுள் வழிபாடும் ஒண்ணா? நீங்க பாக்குற கொடுத்தது தப்பு தவிர சரி தப்புன்னு யாரும் டிஃபரன்ஷன் கிடையாது, ஸ்கேலே கிடையாது. எந்த ஸ்கேல்ல இது தப்பு ரைட் நீங்க முடிவு பண்ணுறீங்க? நீங்க ஏன் போறீங்க? நீங்க அவங்ககிட்ட நல்லதுக்கா போறீங்க? பிளாக் மேஜிக் பண்ற கடை யாராவது போய் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கு, அது கல்யாணம் பண்ணி யாராவது கேட்டாங்க? இந்த கல்யாணத்தை பிரிச்சு விதை கேட்குது. ஒரு நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா வேற எதுவும் உங்ககிட்ட வர முடியாது. நான் சொல்ற ஒரு விதை இங்க போடுற 10 செகண்ட் அந்த மரமா உருவாச்சு காட்டுனா உங்களுக்கு முடியாது, சாத்தியம் கிடையாது. வந்து சிவன் வந்து நான் தான் சிவன் சொன்னா நம்புவீங்க? 32 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க சொல்ல முடியும்? நீங்க வந்து சொல்றீங்க சித்தர்கள், வாழும் சித்தர்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த சித்தர்கள் பத்தி நீங்க வந்து சொல்லுங்களேன். அவங்க எப்படி வாழும் சித்தர்கள்? இன்னொன்னு நீங்க சொல்றீங்க சித்தர்கள் வந்து அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட உயிர் வந்து இருக்கும். உயிர் அதாவது அவங்கள வந்து உயிரோட தான் புதைப்பாங்க. புதைச்சாலும் ஒரு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவங்கள தோண்டி எடுத்தாலும் அவங்க உடம்பு கீறினா ரத்தம் வரும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி? அதுதான் அது எப்படின்னு சொல்றேன். அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த பவர் கிடைக்குது? அது பவர்லாம் இல்ல. சித்தரும் நம்மள மாதிரி அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன். எல்லாருமே உடம்பு வந்து அழியக்கூடிய ஒரு தன்மை தானே. அப்ப அவங்க உடம்பு மட்டும் எப்படி பாதுகாக்கப்படுது? ஒரு குழந்தை பிறக்குது, வயசாகி சாகுது சரியா? இதே மாதிரி திருப்பி பிறகுறாங்க சாகுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணா இதை வச்சு கேள்வி கேட்டாங்க, எல்லாரும் பிறகுறாங்க சாகுறாங்க. ஏன் இந்த சர்க்கிள் நம்மளால உடைக்க முடியல? இப்போ செத்ததுக்கும் பிறக்கிறதுக்கு நடுவில் என்ன ப்ராசஸ் நடக்குது இதை யோசிச்சாங்க. இது ஒரு பக்கம் தனியாக வைங்க, இது ஒரு ஓரம் வைக்கிறேன். இன்னொருத்த வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்கிறாங்க, நைட் டயர்டாகுது. நீங்கள் சாப்பாடில் எனர்ஜி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சாப்பிட்ட எனர்ஜி வருது இல்லை, அதானே உண்மை அப்படி நினைக்கிறீங்க சரியா? 3 வேளை சாப்பிட்றீங்களா, 4 வேளை 5 வேளை கூட சாப்பிடுங்க. ஆனால் ஏன் நைட்டு டயர்ட் ஆகுது? ஏன்னா காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உடம்பு ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் கொடுத்துருது. தனக்கு சக்தி வரணும்ல, அதை தான் நம்ம வேலை பார்த்து எனர்ஜி லாஸ் பண்ணிடுறோம்ல. என்னன்னா சாப்பாட்டு மூலியமா கிடைக்காத சக்தி வேற ஏதோ ஒன்று கிடைக்குது தூக்கத்தில். உங்களுக்கு தூங்கினா எனர்ஜி கிடைக்குதா? ஆமா, நீங்க பசியோட இருக்கலாம், சாப்பிடாம 5 நாள் கூட இருங்க, ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 நாள் 3 நாள் தூங்கினா எனர்ஜியா இருக்கா இல்லையா? கண்டிப்பா தூங்கினா நம்ம தாண்டி ஒரு எனர்ஜி தூங்க. அந்த தூக்கத்துல எங்கேயும் ஒரு சார்ஜ் ஏறுது உடம்பு, ஒயர்லெஸ் சார்ஜ். இந்த சார்ஜ் எங்கேருந்து வருது, எங்க இந்த கரண்ட் கிடைக்குது அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த 2 மேட்டரையும் கனெக்ட் பண்ணும்போது தான் அவங்க வந்து பிறப்பை தடுக்கிற ப்ராசஸ் கண்டுபிடிச்சாங்க. இதையும் கனெக்ட் பண்ணா ப்ராசஸ் தடுக்க முடியுது. உடம்பு வந்து தூங்குதுல, தூங்குன அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்ப நீங்க படுத்துட்டீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறேன்னு நேற்று நைட் சொல்ல முடியுமா உங்களால? முடியாது, அவ்வளவு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு 2 மணி வரையும் முழிச்சிருப்போம், ஆனா அதை பிறகு எப்போ தூங்கணும் அப்படின்னு தெரியாது. உங்க மைண்ட் எப்போ ஆஃப் ஆகுதோ உங்க மைண்டு வேற படம் போகும். ஒரு படம் போடுற மாதிரி, சினிமா தேட்டர்ல பாக்குற மாதிரி, நீ பாட்டு படம் பார்த்துட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு 2ஆ பிரிச்சுக்கும். அப்புறம் தான் நீங்க தூங்க ஆரம்பிக்கிறீங்க. படுத்திருப்பீங்க, ஆனா எப்போ தூங்கணும் கண்டுபிடிப்பீங்க. சரி, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், யாருமே இன்னைக்கு சரியா தூங்குறது இல்லை, அதனாலதான் கனவு வருது. சரி, இந்த பேட்டி மூலியமா நீங்க சொல்லுங்க, எல்லாருக்கும் நல்ல தூக்கம் வர்றதுக்கு, ஆழ்ந்த தூக்கம், இந்த மாதிரி கனவுகளே வராம தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அது வந்து ஐயா வந்து ஒரு பதிவு சொல்லியிருப்பாரு, நல்ல தூக்கம் வரணும் என்ன பண்ணணும். இந்த மாதிரி நல்லவங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதெல்லாம் யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்லை, அவங்க பண்றீங்க. ஏகப்பட்ட நல்ல கண்டென்ட்லாம் இருக்கு. ஹீலர் பாஸ்கர் நிறைய உடம்புக்கு தேவையான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உடம்புக்கு தேவையும் சொல்லியிருக்காரு, மனசுக்கு தேவையும் சொல்லியிருக்காரு, உயிர் தேவையும் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு எனக்கு தலைவலிக்குது அப்படின்னா, நீ மருந்து மாத்திரை எடுக்காம உனக்கு தலைவலி போச்சுன்னு முதல்ல நீ நம்பு, உனக்கு தலைவலி போவோம் அப்படின்னு வார்த்தையை குறிப்பிடுறாரு. ஆமா, எந்த விதம் ப்ரமோஷன் இல்லாம பேசுற சில நல்லவங்களா இருக்காங்க. அவர் சொன்ன டெக்னிக்ல எனக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்றேன். நான் அதை அனுபவிச்சிருக்கேன், கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அவர் என்ன சொல்றாரு, எப்படி தூங்கணும்னு ஒரு ஃபார்மேட் சொன்னாரு. நீங்க படுத்து தூங்குறீங்களா, படுத்து தூங்காதீங்க. என்ன பண்ணுங்க, கட்டில இல்லை தரையில படுக்கிறீங்களா, ஒரு பில்லை எடுத்துக்காங்க. செவுத்துக்கு உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும், செவுத்துல பாடி ஒட்டக்கூடாது, தரையிலேயே உங்க உடம்பு ஒட்டக்கூடாது. இல்ல புரியல, எப்படி? செவுத்துல சாயக்கூடாது. ஓகே, செவுத்துல சாயக்கூடாது, தரையிலும் வெறும் தரையில உட்காரக்கூடாது. ஒரு பாயோ இல்லை ஏதோ ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்து பில்லோ தரைக்கு முதுகுல வச்சிருக்கு, நல்லா கழுத்து வரைக்கும் வர மாதிரி நல்லா சாஞ்சு கம்முன்னு உட்காந்துருக்கும். உட்காந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்தே இருப்பீங்க.
அது அரை மணி நேரம் இருக்கலாம், ஒரு 3/4 மணி நேரம், எவ்வளோ நேரம் இருக்கலாம். உட்காந்த பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் படுத்து தூங்குறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. உட்காந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படி உடம்பு ஆட ஆரம்பிக்கும். தலையை கீழே போடுவீங்க. ஆமா. நீங்கள் ட்ரெயின்ல எல்லாம் பார்த்துறீங்களா தூங்குறத? ட்ரெயின்ல, பஸ்ல, ஏன் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அரை தூக்கத்துல ஆடுவோம். தூக்கம் வருதுல்ல, அந்த மாதிரி உடம்பு அப்படி ஒரு வாட்டி ஆடும், 2வது அடி, 3வது அடி. 3வது ஆயிடுச்சுன்னா கண்ணை மூட்டு அப்படியே படுத்துடணும். அப்போ உங்களுக்கு கனவுல தூக்கம் வரும். அதாவது 3வது தடவை வரும்போது நம்ம உடனே படுத்துடணும். படுத்துருங்க, அப்படியே படுத்துருங்க. கனவு இல்லாத தூக்கம் அப்போ கண்டிப்பாக வரும். படுத்து தூங்கினீங்கன்னா தூக்கம், உட்காந்து தூங்கினீங்கன்னா தவம். இது வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்ப இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய அமானுஷ்யங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அமானுஷ்யங்களும் இந்த கடவுள் வழிபாடும் ஒண்ணா? கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க வந்து பிளாக் மேஜிக் சொல்றீங்க, அதை அவங்க கடவுளா பாக்குறாங்க. ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லையே. அது தப்பு இல்லையா? பிளாக் மேஜிக் தப்பு இல்லையா? நான் வந்து ஒரு வியாபாரம் பண்றேன். ம். எனக்கு இது லாஜிக்கா தெரியுது. ம். நீங்க வந்து எனக்கு ஆப்போசிட் வியாபாரம் பண்றீங்க. ம். நான் பண்றது தப்பா தெரியுது. நீங்க பாக்குற குணத்துல தப்பு தவிர சரி தப்புன்னு யாருக்கும் டிஃபரன்ஷனே கிடையாது. ஒரு ஸ்கேலே கிடையாது. ம். எந்த ஸ்கேல்ல இது தப்பு ரைட் நீங்க முடிவு பண்றீங்க? உங்களுக்கு அது ரைட்டு, அவங்களுக்கு அது ரைட், அவ்வளவுதான். இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் இருக்கு. அப்ப கடவுளுக்கும் இந்த மாதிரி வந்து பிளாக் மேஜிக் பண்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்ட்ன்றீங்க, அதுவும் கரெக்ட்னு தான் சொல்றீங்களே. உங்களுக்கு ஏன் தேடி போறீங்க? அவங்க ஏதோ ஒரு தேவைக்கு பண்றானுங்க. நீங்க ஏன் போறீங்க? நீங்க அவங்க கிட்ட நல்லதுக்கா போறீங்க? பிளாக் மேஜிக் பண்றவங்க யாராவது போய், எப்பா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கு, அது கல்யாணம் பண்ண யாராவது கேட்டாங்களா? இந்த கல்யாணத்தை பிரிச்சு இதை கேட்பீங்க. இல்ல 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 பணம் வர வேண்டியிருக்கு, அவன் தர மாட்டான், அந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுன்னு தான் கேட்பீங்க தவிர அவன் நல்லா இருக்கணும்னு கேட்பீங்க. உங்க கடன்காரனை வேணா வாழ்த்துக்கீங்க. அவன் நல்லா இருக்கட்டப்பா, அவன் மேல கொஞ்சம் காசு போட்டா அப்பயே காசு தருவான்னு யாராவது கேட்டீங்களா? நல்லதுக்காக பிளாக் மேஜிக் யார் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? எவனுமே பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப இது வந்து மக்கள் வந்து தவறாதான் பயன்படுத்துறாங்க. அவ்வளவுதான் பயன்படுத்துறாங்க. அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, எதுக்கு முதல்ல பிளாக் மேஜிக் தேவையில்லாம? இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, கர்மா, முன்னோர்கள் சாபம், பித்ருக்கள் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எதனால வருது? இப்ப நான் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்றேன். இதுக்கு பதில் சொல்ல மட்டும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ம். இப்ப நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு நிறைய இருக்கு. இல்ல, ஏதோ ஒண்ணு பிரபஞ்ச நம்பிக்கை, ஏதோ ஒண்ணா வச்சுக்கோங்க. ஏதோ நம்பிக்கை இருக்கு. ஆழமா இருக்கா, மேலோட்டமா இருக்கா? உங்க நம்பிக்கையை நீங்க தராசுல வைக்கிற டைம் ஆழமா தான் இருக்கு. ஆழமா இருக்கு. உங்களை தாண்டின சக்தி ஒண்ணு இருக்குன்னு நம்புறீங்க. கண்டிப்பா இருக்குல்ல, அதுல எந்த சந்தேகங்கள் இல்லை. கண்டிப்பா. இப்ப ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாரு, கந்து வட்டி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவரால் தர முடியல, தகுதிக்கு அதிகமாக வாங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் வந்து மிரட்டுறான், நீ நாளைக்கு காலையில எனக்கு பணம் கொடுக்கணும் வச்சுக்கோ, உனக்கு போட்டுருவேன்றான். ஏன்னா தான் அசல் ஃபுல்லா கொடுத்துட்டேன், வட்டி தானே தரணும்னு கெஞ்சுறான். எனக்கு வட்டி வந்து அவனு மிரட்டுறான். இவனால தர முடியல, இவனோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். சோகமா சுற்றி அவனோட டிரைவர்னு வச்சுக்கோங்க. கமிஷனர் வண்டி ஓட்டுற டிரைவர், வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு நாள் சோகமா இருக்கான். என்னடா ஆச்சுன்னு கேட்குறேன். கமிஷனர் சொல்றான், ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, நான் வந்து மிரட்டுறாங்க, என்ன பண்ணுறது? சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. அடுத்த நாள் அவனை வீட்டை வந்து மிரட்ட வரும்போது கமிஷனர் வீட்டுக்குள்ள இருக்காரு. அப்போ அந்த ரவுடி என்ன கேட்பான், ஐயா நீங்களா உங்களுங்களா, தெரியாம மாட்டேங்க, இந்த பக்கம் பார்த்தா அவனை வெற்றி பண்ண வரல கமிஷனர், உங்களை தூக்கி போட்டுருவோம், மேலே ஏகப்பட்ட பெண்டிங் கேஸ் இருக்கு, இது எக்ஸ்ட்ரா கேஸ் ஆடைன்னு சொல்லுவார்ல. கண்டிப்பா. அந்த மாதிரி உங்க நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, வேற எதுவுமே உங்ககிட்ட வர முடியாது. உங்க நம்பிக்கையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனா இருக்கிறதால தான் நீங்க மத்ததை பார்த்து பயப்படுறீங்க. நீங்க தெளிவா இருந்தீங்க வச்சுக்கலாம், எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது போதும் எனக்கு. எனக்கு எப்படி பாருங்க, நம்புனீங்கன்னா நான் எதை வச்சு கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த கர்மா, என் முன்னோர்கள் சாபம் அப்படின்னா, ஒரு ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேமிலியில ஒரு அம்மா அப்பா குழந்தைகள் இருக்காங்க. குழந்தை வந்து நல்லா படிக்குது, அதுக்கு எடுத்த உடனே நல்ல ஒரு வேலை கிடைக்கல, அந்த குழந்தைக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, சீக்கிரமா வரணும் அமையல. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? அந்த முன்னோர்கள் சாபம். அதாங்க உங்களுக்கு வந்து அனுபவத்துல வராதது, நீங்க டைரக்டா அனுபவிச்சு பார்க்காது, இது ரெண்டு மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வராது. இப்ப நான் சொல்றேன், ஒரு விதை இங்க போடுறேன், 10 செகண்ட்ல அந்த மரமா வரவாச்சு காட்டுறேன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. முடியாது, சாத்தியம் கிடையாது. வந்து சிவன் வந்து நான் தான் சிவன் சொன்னா நம்புவீங்களா? ஏன்? சந்தேகம் பார்த்தது இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயம் நடந்ததே கிடையாது உலகத்துல. அனுபவத்துல வரல. ஓகேவா? அனுபவத்துல வராத சொல்லிதான் உங்களை ஏமாத்த முடியும். இப்போ கர்மா நீங்க பாத்துருக்கீங்களா? கழுத்து வெட்டினா சாவா, அது பிராக்டிகலா ப்ராசஸ் தானே. கண்டிப்பா. உயிர் இருக்கு, வெட்டினா உயிர் போகணும் உங்களால நிரூபிக்க முடியும். கர்மா இருக்குன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்ப முடியாது. யாரும் அததான் உங்ககிட்ட கேக்குறோம் நாங்க, நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்க. உங்ககிட்ட சொல்ல புரியாத ஒரு விஷயம் ஏன் நம்பி ஏமாறீங்கன்னு கேக்குறேன். கர்மா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அது ஏன் வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா, கர்மாவாலதான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஆன் டைம்ல கிடைக்கல, டிலே ஆகுதுன்றத உங்ககிட்ட நான் சொல்றேன். இல்ல, முதல்ல அந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் இருக்கா? உண்மையா? கர்மா இருக்கு. ஓகேவா? இருக்கு. நீங்க அது தேவையில்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது கர்மா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த கர்மா எதனால உருவாகுது? அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்றேன். இப்ப
உங்களுக்கு வந்து எத்தனை அறிவு இருக்கு? 6 அறிவு 6 அறிவு இருக்கு. கன்ஃபார்ம் 6 அறிவு இருக்கா? இருக்கு. ஒன்னொன்னு கேட்க மாட்டேன், சொல்லலாம். 6 அறிவு இருக்கு. இருக்கு. ஒரு அறிவு இருந்து 6 அறிவு இருக்குல்ல. ஆமா. இப்போ நீங்க வந்து எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 31. 32 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? 60 தான் இருக்கும். 32 வருஷத்துக்கு முன்னாடி. முடியாது. 31 வயசு தான் உங்களுக்கு ஆகுது. கண்டிப்பா. ஆனா 32 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்திருப்பீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க, தெரியல உங்களுக்கு. கரெக்டா? ஏதோ ஒரு இடத்துல இருந்து தானே இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கீங்க. இப்போ இன்னும் ஒரு 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், இல்லை 100 வருஷம் கூட உயிரோட இருங்க. 160 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போவீங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் இந்த கண்டிப்பா. உடம்புல இருக்கீங்க. ஸோ இது ஒரு வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீட்டில் இருக்கீங்க. 31 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு வீட்டில் இருந்திருக்கீங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி எத்தனை வீடு மாறி இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதுல்ல. எத்தனை பிறப்பு எடுத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு பிறப்பு எடுத்தப்போ நீங்கள் என்னென்னலாம் வேலை பண்ணீங்களோ உங்களோட ஜெனட்டிக் சென்டர் இருக்குங்களா? ஜெனட்டிக் சென்டர்லாம் எங்கே இருக்குங்களா? இது வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு. குண்டூசி இருக்குங்களா? குண்டூசி எடுத்து ஒரு மனுஷனை படுக்க வச்சா எந்த இடத்துல அந்த குண்டூசியோட பாயிண்ட்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும் அந்த இடத்துல ஜெனட்டிக் சென்டர் இருக்கு. இது திருமூலர் சொன்னது. நான் அப்படி பாயிண்ட் பண்ண முடியாது. குண்டூசினால ஒரு மனிதன் அந்த குண்டூசினால இடத்துல எந்த இடத்துல நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கீங்க, ம், உடம்பு பேலன்ஸ்டாக இருக்கு அந்த இடத்துல. ஒரு சின்ன ஒரு புள்ளி. அது வந்து மூலாதாரம்னு சொல்லுவாங்க உடம்புல. ம். ஒரு பாயிண்ட் இருக்கு, ஜெனடிக் சென்டர் ஒரு பாயிண்ட் இருக்கு. கருமையம்னு சொல்லுவாங்க அது பேர். அங்கதான் உங்களோட எல்லா பதிவும் இருக்கு. ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க இது வரைக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தீங்களோ எல்லா ஜென்மத்தோட பதிவும் இருக்கு. நீங்க அந்த பதிவுல கிளியர் பண்ணதுக்கு தான் பிறந்ததே. பிறந்த உடனே நீங்க கிளியர் பண்ண தான் பிறந்தது. ஆனா அதை மறந்துட்டு மறுபடியும் பதிவுகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் வினைப்பதிவு. இப்போ வந்து நீங்க அந்த பிள்ளையார் பொம்மை செய்யறதை பார்த்தீங்களா? விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் பொம்மை செய்ய ஒரு களிமண் எடுப்பாங்க, ஒரு அச்சுக்குள்ள இருப்பாங்க, 2 அச்சு சேர்ப்பாங்க, ஒரு பிள்ளையார் வரத்துல. அந்த மாதிரி உங்க அப்பா கிட்ட ஒரு பதிவு இருக்கும், உங்க அம்மா கிட்ட ஒரு பதிவு இருக்கும். ஏற்கனவே களிமணா நீங்களும் ஒன்று இருக்கீங்க, உங்ககிட்டயும் ஒரு ரெக்கார்ட் இருக்கு. இது 3 சேர்ந்து ஒரு ஒரு உடம்பு எடுக்கிறீங்க. இதை கிளியர் பண்ணாதான் நீங்க பிறந்தது. நீங்க என்ன பண்ணுவீங்க? இது இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அது கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பே ஏற்படாது. அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த பிரிவு அடுத்த பிரிவு அடுத்த பிரிவு போயிட்டே இருக்கும். இதை நீங்க கிளியர் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்க கர்மா பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அது வரைக்கும் நீங்க கர்மா பத்தி இப்படி இருந்துச்சு, உங்க பிரச்சனைக்கு கர்மா தான் காரணம் யாரா சொன்னாங்கன்னா எனக்கு தெரியும் போட முடியுமா? நான் என்ன பண்றோம் அதுக்கு தான் எனக்கு வெளியே வரணுமே தவிர என் கர்மா நல்லா எனக்கு பிரச்சனை வரணும் நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியாத வச்சு யாராவது ஏமாத்தினா நம்பாதீங்க. இன்னைக்கு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து நடக்க போறதெல்லாம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து நடக்க போறதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? இப்ப அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா ம். அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஃபேமிலி நல்லா இருக்காங்களா, அவங்க ஒற்றுமையா இருக்காங்க குடும்பத்துல, அவங்க குழந்தை குட்டிங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். நடக்க போறது எல்லாத்தையும் தெரிஞ்சா அவன் ஏன் வந்து சம்பாதிப்பானா? எப்படி பணம் வரும் அவனுக்கு தெரியாதுல்ல. ஒரு விளம்பரத்தை கொடுத்து உங்களை ஏமாத்த ட்ரை பண்றான், அவ்வளவுதான். நடக்க போறது உங்களுக்கும் தெரியும். நான் தான் சொன்னேன், எண்ணம் அடங்கி போனா மனம் இறக்கும் கலைன்னு ஓஷோ சொல்லுவாரு. மனம் இறக்கும் கலை, மனம் இறந்து போயிடுமாமா ஒரு இடத்துல. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு விழிப்பு நிலை வரும். அந்த விழிப்பு நிலை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தோட ஆரம்பமே இருக்குங்க. அங்கதான் பயணம் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் யாருக்கும் பொறுமை இல்லை. 2 நிமிஷம் ஒருத்தரால உட்கார முடியல அமைதியா. செல்லு நோட்டுறீங்க, இது பண்றீங்க, அதை பண்றீங்க, என்னடா வேலை பண்றீங்க. ஓகே வாழறவன் அண்ணன், கேட்ட கேள்விகள்லாம் மிக அழகான முறையில பதில் கொடுத்தீங்க. ஒரு சாமானிய மக்களா ஆன்மீகம் பத்தி என்னென்ன சந்தேகங்கள் இருந்துச்சோ நாங்க கேள்வி கேட்டோம். மக்களுக்கு புரியும்படியா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மேலும் இதே மாதிரி தொடர்ச்சியா அடுத்தடுத்த நிகழ்வுல ஆன்மீகம் பத்தி நிறைய சந்தேகங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். நீங்க நிறைய பதில் கொடுக்கணும். மிக்க நன்றி. வணக்கம்.